கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 119 173 வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் இந்த நாளில் துணையாக இருக்க போகிறது. யாருக்கு துணையாக இருக்கும்? அந்த வசனத்தில், முழு வசனத்தில் பார்க்கிறோம், நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. அப்போ யாருக்கு கர்த்தருடைய கரம் துணையாக இருக்கும் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய கரம் துணையாக இருக்கும். அவருடைய கரம் நம்ம மேலே இந்த நாள் முழுதுமாய் வழி நடத்தணும் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிந்திருக்கணும். தெரிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அர்ப்பணித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், உமது கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னா, முதலாவது அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா அவருடைய வசனத்தை, நம்மளுடைய நாவு அவருடைய வசனத்தை விவரித்து சொல்லுகிறதா இருக்கணும். வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி காத்து கொண்டு இந்த நாளில் அவருடைய வசனத்தை நம்ம விவரித்து பேசும் பொழுது, அவருடைய வார்த்தையை, கட்டளைகளை நம்ம நினைக்கும் பொழுது, அதன்படி இருக்கும் பொழுது, இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்க போகிறது. கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருந்தால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் யாருக்கு துணையாக இருந்தது என்று சொல்லி. ரெண்டாவது பார்க்குறோம், அந்த கர்த்தருடைய கரம் துணையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இங்கே பார்க்குறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது அவங்க குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் மறந்து போனாலும், சகோதரர்கள் மறந்து போனாலும், இவனை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டவர். இந்த இடத்துல பார்க்கிறோம், தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவில் சாமுவேலின் நிமித்தமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 13 வசனத்தில் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ, அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அப்படி இருந்ததுனால தான் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின மனுஷர்கள், தாவீதுக்கு முன்னதாக இருந்த கோலியாத்து, தாவீதுக்கு வந்த மிருகங்களின் நிமித்தமாய் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின மனுஷர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதோடு கூட அவருடைய கரம் துணையாக இருந்தது. இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் முழுவதுமாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வரப்போகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்க போகிறது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேலே இருந்தது, கர்த்தருடைய கரம் நெகமியா மேலே இருந்தது, கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேலே இருந்தது. இப்படி தேவ மனுஷர்கள் மேலே கர்த்தருடைய கரம் பலமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தாவீதோடு கூட துணையாக இருந்த கரம் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் இந்த நாளில் நமக்கு துணையாக இருப்பதாக. ஆமென்.